ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் டைமென்ஷன் ஃபார்முலா அண்ட் யூனிட் ஆஃப் கப்பல். ஸோ கப்பல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கப்பல்ன்றது ஒரு ரெண்டு ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஈக்குவலாக வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு டர்னிங் மொமெண்ட்டை வந்து ஏற்படுத்தும். அது பேர், அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கப்பல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த கப்பல் ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்லிட்டேன், கப்பல்ன்றது ஒரு ஃபோர்ஸு. அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னாவே அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் வரும். கரெக்டுங்களா? ஸோ ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். அதுக்கு ஒரு டைரக்ஷனும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த டைரக்ஷனை நோக்கி மீட்டரில் ட்ராவல் பண்ணுது. அப்போ நியூட்டன் மீட்டர் தான் வந்து கப்பலோட யூனிட். ஸோ யூனிட் ஆஃப் கப்பல் வந்து நியூட்டன் மீட்டர். அப்போ ஃபோர்ஸ் நியூட்டன் அப்படின்னா அங்கே என்னென்ன விஷயம் வந்து ஏற்படுது, டைமென்ஷனில் வந்து என்னென்ன விஷயம் ஏற்படுதுன்னா ஒரு மாஸ், ஒரு லென்த் டிவைடு பை டைம் ஸ்கொயர். ஓகேங்களா? இது மூணு சேர்ந்தால் தான் நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு மாஸ் ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்கொயரில் வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம நியூட்டன் சொல்லுவோம். அப்போ மீட்டர்னா லென்த்து. அப்போது லென்த்து. அப்போ நியூட்டன் மீட்டர்ன்றது n இன்ட்டு எம். அப்போ n இன்ட்டு எம் அப்படின்னா m இன்ட்டு எல் இன்ட்டு எல்னா எல் ஸ்கொயர் டிவைட் பை டி ஸ்கொயர். அப்போ இது வேறு மாதிரி நம்ம எப்படி எழுதலாம்? ml ஸ்கொயர் டி, கீழே இருந்து மேலே வந்ததுன்னா -2. ஓகேங்களா? ஸோ இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் கப்பல். யூனிட் ஆஃப் கப்பல் நியூட்டன் மீட்டர். டைமென்ஷன் ஃபார்முலா வந்து மீட்டர் லென்த் ஸ்கொயர், மாஸ் லென்த் ஸ்கொயர் இன்டூ டைம் ஸ்கொயர், டைம் -2. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.